ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ் குழம்பு, மீன் குழம்பு வித் மருந்து சோறு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு சட்டி வச்சுட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டுட்டு அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே புளிக்கரைசலை அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டேன். அதுக்கப்புறமா தேங்காய் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வரணும்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா மீன் கழுவி வச்சோன்னா லாஸ்ட்டில் மீன் போட்டு குழம்பு இறக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இது அரைச்சும் வச்சு வைக்கலாம், இல்லை நீங்கள் நார்மலாக வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வைக்கலாம். இது எங்கள் வீட்டு ஸ்டைலில் நாங்கள் இப்படி தான் மீன் குழம்பு செய்வோம். சூப்பராக செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் இந்த சாப்பாடு மருந்து சாப்பாடு. இந்த சாப்பாட்டுக்கு மீன் குழம்பும் நல்லாயிருக்கும், சிக்கன் குழம்பும் மட்டன் குழம்பும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் கொதிக்கிட்டு இது அந்த பக்கமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம மருந்து சாப்பாடுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் 4 பேத்துக்கு தான் செய்கிறேன். அதுக்கு 4 வெங்காயம் 4 தக்காளி ஊற்றிச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி. இப்போ சாப்பாடு ரெடி பண்ணிடலாமா? அடுப்பில் வச்சோன்னா தண்ணி எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கீ ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானோன்னா வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஏலக்காய், பட்டை, லவங்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போனோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி 3 தக்காளி போட்டால் போதும். நான் 1/2 கிலோ ரைஸ் தான் செய்கிறேன். 3 தக்காளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதங்கினோன்னா வேறு எந்த இதுவும் போடாதீங்க. அதுக்கப்புறமா தக்காளி போட்டு புதினா, கொத்தமல்லி அதில் போட்டு வதக்கிட்டோன்னா இதுக்கு தேங்காய் பால் தான் ஆட் பண்ணணும். கட்டியாக அரை முடி. நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ 1 கிலோ செஞ்சீங்கன்னா 1 தேங்காய் போடுங்க. நான் 1/2 கிலோ செஞ்சதுனால 1/2 முடி தேங்காய் கட்டியாக பால் எடுத்து ஊற்றி வச்சு அப்புறமா இதுக்கு தேவையான மருந்து அது நாட்டு மருந்து கடையில் விற்கும். மிளகு, சீரகம், அது கருப்பு கலரில் குட்டி கடுகு மாதிரி ஒன்று இருக்கும். சதக்கொட்டை, சாலியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா பேர் சொல்லாதது அதெல்லாம் மருந்து. நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா நல்லா கொடுப்பாங்க. வாங்கி மிக்சியில் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வேணுன்றப்ப போட்டுக்கலாம். நான் 2 ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டேன். போட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து அது தண்ணி கொதிச்சோன்னா அரிசி போட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு வெந்தோடனே சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் சிம்மிலேயே வச்சுருங்க. அது 4 கப்பு ரைஸுக்கு நார்மலாக அரிசி இருந்துச்சுன்னா 4 கப்புக்கு 8 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் சீரக சம்பா பாஸ்மதியில் செஞ்சிங்கன்னா 2 கப்புக்கு 2 கப்பு ஊற்றிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு கொதிச்சிச்சு, நல்லா வந்துருச்சு. இப்போ டம்மில் போட்டு மூடி வச்சுட்டோம். சூப்பராக வந்துருச்சு. சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம மீன் பொரிச்சிக்கலாம். மீன் பொரிச்சிட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டோம் எல்லோரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ நிறைய வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதுக்குன்னு சொல்லுங்கள்.